ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும்தான் தலைக்கு துண்டு கட்டிட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு போவீங்களா? நானும் அந்த மாதிரி தாங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் எங்கள் கூட கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. தக்காளி காட்டுக்குள்ளே கொஞ்சம் கைப்பதவில் எடுக்கலான்ட்டு போனேங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் இருந்ததுங்க. பழம் சீசன் இனி கம்மியாயிருங்க. இந்த மாதிரி நம்ம தோட்டத்திலேயே பறித்து சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்காதுங்க. ஹைப்ரிட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வராது, ஹெல்த்தியாகவும் இருக்காதுன்ட்டு அதை பறித்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. பாப்பா வந்தனாலே எப்படியும் மத்தியானம் நம்ம தூங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். மதியானம் நல்லா வெயிலும் கூட, சீக்கிரமாக டயர்ட் ஆகிட்டாளுங்க. ஜாலி தாங்க. வீட்டில் இருந்தாலே இனி மண்டே ஸ்கூல் போகணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவளுக்கு. ஈவினிங் திரும்ப மிளகா காட்டுக்கு தண்ணி விட்டேங்க. நேற்று பட்டுப்பூச்சி இதுக்குள்ளே இடையில நாற்று நடவு போட்டோம்ல, அதுக்கும் தண்ணி பாய்க்கிற மாதிரி இருந்ததுங்க. ஈவினிங் செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே இந்த மாதிரி ஒரு டைம். அப்புறம் என்னங்க, நைட்டு டின்னர் சிம்பிளாக இட்லியே போட்டாச்சுங்க. கூட தொட்டுக்கிறதுக்குங்க தக்காளி பூண்டு நல்லா பச்சை மிளகா போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. உண்மையாலுமே நல்லா தான் இருந்தது, அதனால தான் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்கு ப்ளவுஸு இருந்ததுங்க. சரி சாரீவாது இன்றைக்கி கோடு அடித்து வச்சிடலாம், நாளைக்கு டைம் இருந்ததுன்னா ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேங்க. நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன தொழிலாவது நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஏதாவது ஒரு நேரத்துக்கு கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. யாருமே அதனால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொழிலை கைக்குள்ளே வச்சுக்கணும். இந்த நாள் இப்படி தாங்க எனக்கு ஸ்வீட்டாக போச்சுங்க. எல்லாத்துக்கும் பாய். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.